இந்த வீடியோவில் டெக்ஸ்ட் ஆட்டோ ஃப்ளோ பத்தி பார்க்க போறோம். ஆட்டோ ஃப்ளோ வந்து நம்ம 4 மாடல் யூஸ் பண்ண முடியும். 1 மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோ, 2 செமி ஆட்டோ ஃப்ளோ, 3வது ஆட்டோ ஃப்ளோ, 4வது பேஜ் ஆட்டோ ஃப்ளோ. இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ரேம். இந்த மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம்ல ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் மட்டும் தான் என்னால கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே மவுஸ் பாயிண்ட் வந்து செலக்ஷன் டூலுக்கு மாறிடும். டெக்ஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்கொயர்ல பிளஸ் சிம்பிள் ரெட்டா இருக்கு. அப்படி இருந்தா என்ன அர்த்தம் நம்ம சொல்லியிருக்கோம், டெக்ஸ்ட் வந்து இன்னும் இந்த ஃப்ரேம்குள்ள இந்த ஸ்டோரிக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம கிளிக் பண்றீங்க. இப்ப பாத்தீங்கன்னா மவுஸோட பாயிண்ட் மாறி இருக்கு. இதுன்னா மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ரேம். நீங்க ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் மட்டும் கிரியேட் ஆயிடும். மவுஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா செலக்ஷன் டூலுக்கு மாறிடுச்சு. இதுவே நம்ம செமி ஆட்டோமேட்டிக் டூல்னா எப்படி மாறு அப்படின்னு பார்க்கலாம். அன்டூ பண்ணிக்குவோம். செமி ஆட்டோ ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளோ செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஒரு பேஜ்ல உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆயிடும். மவுஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறாமையே இருக்கும். அடுத்த பேஜ் இன்சர்ட் பண்ணிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் அங்க டெக்ஸ்ட் ஃப்ளோ ஆயிட்டு மறுபடியும் ஐகான் சேஞ்ச் ஆகாம அப்படி இருக்கும். அதை எப்படின்னு இப்ப பார்ப்போம். இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கலாம். மாதிரி அவுட் போர்ட்ல கிளிக் பண்ணிக்கிட்டு கீபோர்ட்ல ஆல்ட் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா செமி ஆட்டோ ஃப்ளோ உங்களுக்கு மவுஸ் பாயிண்ட் சிம்பிள் மாறினது வித்தியாசம். இதுல என்னன்னா, நீங்க இந்த மார்ஜின்குள்ள எங்க கிளிக் பண்றீங்களோ அங்கிருந்து ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நீங்க இங்க கிளிக் பண்றீங்கன்னா இங்கிருந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆரம்பிச்சிடும். அன்டூ பண்ணி நம்ம இந்த பேஜ் ஸ்டார்டிங்ல கிளிக் பண்றோம். கீபோர்ட் ஆல்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்றீங்க. இப்ப மவுஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு, மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ரேமோட ஐகான் மாறாம இருக்கு. நம்ம பேஜஸ் பேனல்ல பேஜஸ் கிட்ட ரைட் கிளிக் இன்சர்ட் பேஜஸ் கிளிக் பண்றீங்க. ஓகே, ஒரு பேஜ் ஒன்னு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் கொண்டு வந்துட்டு செமி ஆட்டோ ஃப்ளோ கொண்டு போறோம். கீபோர்ட் ஆல்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்றீங்க. திரும்ப மவுஸ் பாயிண்ட் உங்களுக்கு மாறாம இருக்கு. திரும்ப கிளிக் பண்றீங்க. இப்போ டெக்ஸ்ட் வந்து எண்ட் ஆயிருச்சு. எஸ்கேப் கீ கொடுத்தீங்கன்னா நார்மல் பொசிஷன் வந்துடும். இப்போ நீங்க செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பினிஷ் ஆயிருக்கும். அன்டூ பண்ணிக்குவோம். நம்ம அடுத்ததான் பார்க்க போறது ஆட்டோ ஃப்ளோ. ஆட்டோ ஃப்ளோனா என்ன அப்படின்னு, உங்களுக்கு எவ்வளவு டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட் வந்து எத்தனை பேஜ் முடியுதோ அத்தனை பேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃப்ளோ பண்ணி விட்டுரும். அது எப்படி நம்ம இப்போ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு அவுட் பாயிண்ட் கிளிக் பண்றீங்க. கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வச்சு ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேஜ் இன்சர்ட் ஆனது தெரியும். இப்போ பேஜ் இன்சர்ட் ஆயிட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆயிருக்கும். ஃபிக்ஸ்டு பேஜ் ஆட்டோ ஃப்ளோ. ஃபிக்ஸ்டு பேஜ் ஆட்டோ ஃப்ளோ என்னன்னா, இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ஃப்ளோ ஆகக்கூடியது எனக்கு ஒரு பேஜ் மட்டும் வந்தா போதும், இல்ல 2 பேஜ் மட்டும் வந்தா போதும், 3 பேஜ் வந்தா போதும். நம்ம லிமிடேஷன் அதுக்கு வச்சுக்கிட்டு அந்த டெக்ஸ்ட்டை ஃப்ளோ பண்ணிக்க முடியும். அன்டூ பண்ணிக்குவோம். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அவுட் போர்ட் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கீபோர்ட்ல ஷிஃப்ட் ஆல்ட் கீயை செலக்ட் பண்ணீங்கன்னா மவுஸ் பாயிண்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறி இருக்கும். ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இந்த பேஜ் ஒரு பேஜ் மட்டும் தான், நம்ம தேர்ட் பேஜ் மட்டும் தான் நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அந்த தேர்ட் பேஜ்ல மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆயிருக்கும். இதுவே நம்ம அன்டூ பண்ணிக்குவோம். இன்னொரு பேஜ் ஒன்னு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ் எம்டியா இருக்கு, தேர்ட் பேஜ் எம்டியா இருக்கு. இதுல நம்ம ஃபிக்ஸ்டு ஃப்ளோ பத்தி பார்ப்போம். செலக்ட் பண்ணிக்கிறீங்க டெக்ஸ்ட் ஃப்ரேம், கிளிக் பண்ணிக்கிட்டு கீபோர்ட்ல ஷிஃப்ட் ஆல்ட் கீ பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபிக்ஸ்டு பேஜ் ஆட்டோ ஃப்ளோவா ஐகானா மாறிடும். ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தேர்ட் பேஜ்லயும் டெக்ஸ்ட் ஃப்ளோ ஆயிடும், ஃபோர்த் பேஜ்லயும் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆயிடும். அன்டூ பண்ணிக்குவோம். அடுத்ததான் ஸ்மார்ட் டெக்ஸ்ட் ஃப்ளோ பத்தி பார்க்கலாம். எடிட் மெனு, ரெஃபரன்ஸ்ல டைப் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. லிமிட் டு மாஸ்க் டெக்ஸ்ட் ஃப்ரேம் ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஸ்மார்ட் டெக்ஸ்ட் ஃப்ளோ ஆன் பண்ணிருக்கு. ஓகே கொடுத்துருவோம். இதுல என்ன ஆகும்னா, நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட் விட்டீங்கன்னா ஆட்டோ ஃப்ளோ இப்படி ஆட்டோமேட்டிக்கா பேஜ் ஆட் பண்ணிட்டே இருக்கு. அது மாதிரி இதுவும் பேஜ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவுட் போர்ட்டை கிளிக் பண்றீங்க. பேஜ்ல ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப பாத்தீங்கன்னா பேஜ் அதுவே இன்சர்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட்டை ஃப்ளோ பண்ணி விடுறது.